அன்பார்ந்த மிதுன ராசிக்காரர்களே, உங்களை சுற்றி மறைமுகமாக நடக்கும் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. நண்பர் பெயரில் வரும் ஒரு நபர் எதிர்பாராத பிரச்சனைகளை உருவாக்கலாம். உங்கள் எதிர்கால திட்டங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். மேலும் இந்த எச்சரிக்கையை கடைபிடித்தால் தடைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் பெருகும். இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே ஒரே இடத்தில் நின்று கொண்டே வாழ்க்கையை பார்க்க விரும்பாதவர்கள். அவர்களுடைய சிந்தனை எப்போதும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், புதிதாக முயற்சி செய்ய வேண்டும், தன்னால் முடியுமா என்று சோதித்து பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களிடம் இயல்பாகவே காணப்படும். இவர்களிடம் பேசும் திறமை, சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் திறமை, மனிதர்களுடைய மனநிலையை கணிக்கும் திறமை, ஒரு பிரச்சனைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் தீர்வு காணும் திறமை போன்றவை சிறப்பாக இருக்கும். வெளியில் பார்ப்பவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கை சில நேரங்களில் குழப்பமானதாக தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் மனதுக்குள் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் திட்டமிட்டு வைத்திருப்பார்கள். ஒரு விஷயம் சரியாக அமையவில்லை என்றால் அதில் சிக்கிக்கொண்டு நிற்பதை விட வேறு வழியை தேடி செல்லும் மனப்பக்குவம் இவர்களுக்குள் இருக்கும். இதனால் வாழ்க்கையில் சில தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி மீண்டும் எழுந்து நிற்கும் திறன் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இளமை காலத்தில் அனுபவிக்கும் சில ஏற்றத்தாழ்வுகள் இவர்களை மிகவும் வலிமையானவர்களாக மாற்றக்கூடும். வயது செல்ல செல்ல தங்களுடைய அனுபவத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, யாரை நம்ப வேண்டும், யாரிடமும் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக கற்றுக்கொள்வார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்று அவர்களுடைய புத்திசாலித்தனமான சிந்தனை மற்றும் பேச்சு திறமை. ஒரு சூழ்நிலையில் மற்றவர்கள் பார்க்காத ஒரு சிறிய வாய்ப்பை கூட இவர்கள் கவனித்துவிடக்கூடியவர்கள். ஒருவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான நோக்கத்தையும் புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்குள் இருக்கலாம். அதனால்தான் வியாபாரம், விற்பனை, விளம்பரம், தகவல் தொடர்பு, ஊடகம், எழுத்து, பேச்சு, ஆலோசனை, தொழில்நுட்பம், இணையம் சார்ந்த பணிகள் போன்ற துறைகளில் இவர்களால் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்க முடியும். இவர்களின் வார்த்தைகளை சரியான முறையில் பயன்படுத்த தெரிந்தால் அதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய வருமான வாய்ப்பாக மாறும். சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பதால் ஒரு முடிவை எடுக்க தாமதம் ஏற்படலாம். ஆனால் முடிவு எடுத்துவிட்டால் அதை நடைமுறைப்படுத்தும் வேகமும் இவர்களிடம் இருக்கும். மற்றவர்கள் ஒரு கதவை மூடியதாக நினைக்கும் நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் அந்த வீட்டில் இன்னொரு கதவு இருக்கிறதா என்று தேடுபவர்கள். அதுதான் இவர்களுடைய தனித்துவம். வாழ்க்கையில் இவர்களுக்கு அறிவு ஒரு ஆயுதம், அனுபவம் ஒரு கேடயம், பேச்சு திறமை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் ஒரே வழியை மட்டுமே நம்பியிருப்பதை விட பல வழிகளை உருவாக்கும் எண்ணம் அதிகமாக இருக்கும். ஒரு வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அதற்கு அடுத்ததாக என்ன செய்யலாம், கூடுதல் வருமானத்தை எவ்வாறு உருவாக்கலாம், தன்னுடைய திறமையை வைத்து வேறு எங்கிருந்து பணம் பெறலாம் என்ற சிந்தனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இதனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு இவர்களுக்கு பல்வேறு வருமான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழல் அமையலாம். குறிப்பாக வியாபாரம், இடம் வாங்கி விற்பது, தரகு விற்பனை, ஆன்லைன் தொழில், ஊடகம், தகவல் தொடர்பு, ஆலோசனை, கல்வி, எழுத்து, விளம்பரம், டிஜிட்டல் துறைகள் போன்றவற்றில் திறமையை சரியாக பயன்படுத்தினால் நல்ல பொருளாதார நோக்கி செல்ல முடியும். ஆனால் இவர்களுக்கு சில முக்கியமான அறிவுரை உள்ளது. பணம் சம்பாதிப்பதில் இருக்கும் வேகத்தை விட பணத்தை சேமிப்பதில் இருக்கும் கட்டுப்பாடு முக்கியம். வருமானங்கள் அதிகரிக்கும் காலங்களில் செலவுகளும் அதிகரிக்கலாம், பார்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத முதலீடுகள், மற்றவர்களை நம்பி பணம் கொடுப்பது, தெளிவில்லாத கூட்டுத் தொழில்கள், அவசரமாக இறங்குவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. சரியான திட்டமிடலுடன் செயல்படுத்தால் சிறிய வருமானத்தை பெரிய சொத்தாக மாற்றக்கூடிய திறன் மிதுனம் ராசிக்காரர்களிடம் இருக்கிறது. அதே போல மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு சொந்த வீடு, நிலம், வாகனம், குடும்பத்திற்கான நிலையான வசதிகள் ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை வலுப்பெறலாம். ஆரம்ப காலத்தில் பல தேவைகளுக்காக பணம் செலவாகினாலும் பின்னர் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். குறிப்பாக தங்களுடைய உழைப்பில் சம்பாதித்த பணத்தை வைத்து ஒரு நிலம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் அல்லது ஏற்கனவே உள்ள சொத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உருவாகலாம். சிலருக்கு குடும்பத்தின் மூலமாகவும் சொத்து தொடர்பான வாய்ப்புகள் வரக்கூடும். சிலருக்கு தங்களுடைய உழைப்பின் மூலம் சொத்து சேர்க்கும் நிலை உருவாகலாம். ஆனால் சொத்து விஷயங்களில் ஆவணங்களை முழுமையாக சரிபார்ப்பது, சட்ட ரீதியான விவரங்களை உறுதிப்படுத்துவது, அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிகவும் அவசியம். சரியான ஆலோசனை மற்றும் திட்டமிடலுடன் சொத்து சாங்கும் முயற்சிகளில் ஈடுபட்டால் எதிர்காலத்தில் அது மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறக்கூடும். இன்று சிறியதாக தோன்றும் ஒரு முதலீடு நாளை குடும்பத்தின் தலைமுறைக்கே பயன்படும் சொத்தாக மாறும் வாய்ப்புகள் இருக்கிறது. மிதுனம் ராசிக்காரர்கள் வேலை செய்யும் இடத்தில் வெறும் உத்தரவை மட்டும் பின்பற்றுபவர்களாக இருப்பதை விட தங்களுடைய யோசனைகளை வெளிப்படுத்தி புதிய வழிகளை உருவாக்க விரும்புவார்கள். ஆரம்பத்தில் இவர்களுடைய திறமை அனைவராலும் உடனடியாக புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம். சில சமயங்களில் தங்களை பற்றி தவறான கருத்து உருவாகும் சூழலும் இருக்கலாம்.
ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்து தங்களுடைய திறமையை நிரூபிக்கும் போது ஒரு கட்டத்தில் இவர்களை தவிர்க்க முடியாத நிலை உருவாகும். பொறுப்புகள் அதிகரிக்கலாம், பதவி உயர்வு கிடைக்கலாம், முக்கியமான பணிகள் இவர்களிடம் ஒப்படைக்கப்படலாம். தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பு, புதிய தொடர்புகள் உருவாவது, புதிய சந்தைகளை அடைவது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஒரே இடத்தில் வருமானம் கிடைக்கிறது என்பதற்காக அங்கேயே நின்றுவிடாமல் தங்களுடைய திறமைகளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் முயற்சிதான் இவர்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும். முயற்சி ப்ளஸ் அறிவு ப்ளஸ் தொடர்பு ப்ளஸ் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவு, இந்த 4 விஷயங்களும் ஒன்றாக சேர்ந்தால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை உருவாக்க முடியும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உறவுகளில் புரிதல் மிகவும் முக்கியமானது. இவர்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்வதை விட இவர்களுடன் நண்பர்களைப் போல பேசிக்கொண்டு பயணிக்கும் துணை இருந்தால் குடும்ப வாழ்க்கை மிகவும் இனிமையாக அமையக்கூடும். மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசும் தன்மை இவர்களிடம் இருக்கும். அதே நேரத்தில் தங்களுடைய சுதந்திரத்தை மிகவும் மதிப்பார்கள். ஒருவரை உண்மையாக நம்பிவிட்டால் அவருக்காக பல விஷயங்களை விட்டு கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் உறவில் தேவையில்லாத சந்தேகம், தொடர்ந்து குற்றம் சாட்டுவது, ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிதாக்குவது போன்றவை இவர்களுடைய மனதை பாதிக்கக்கூடும். திருமண வாழ்க்கையில் இருவரும் ஒருவருடைய கருத்தை மற்றொருவர் மதித்து நடந்து கொண்டால் நல்ல குடும்ப அமைதியை உருவாக்க முடியும். குடும்பத்தில் அனைவரையும் ஒன்றாக வைத்திருக்க முயற்சிகளும் செய்வார்கள். குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றியும் அதிகமாக சிந்திப்பார்கள். வயது செல்ல செல்ல குடும்பத்தின் மதிப்பையும் உறவுகளின் முக்கியத்துவத்தையும் இன்னும் ஆழமாக உணரக்கூடியவர்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் திடீர் மாற்றங்கள் வரலாம். திட்டமிட்ட ஒன்று தள்ளி போகலாம். எதிர்பார்த்த பணம் தாமதமாகலாம். நம்பிய ஒருவர் ஏமாறலாம் அல்லது முயற்சி உடனடியாக வெற்றி பெறாமல் போகலாம். ஆனால் இவர்களின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் தோல்வியை நிரந்தரமாக ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்துவிடும் மனநிலை இவர்களிடம் பொதுவாக இருக்காது. சில நாட்கள் மனதில் குழப்பம் இருந்தாலும் மீண்டும் எழுந்தும் அடுத்த வாய்ப்பை தேடுவார்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை அனுபவமாக மாற்றிக்கொள்ளும் திறன் இவர்களிடம் அதிகம். அதனால் ஒரு கட்டத்தில் இவர்களை வாழ்க்கை சோதித்த விஷயங்களே பின்னர் இவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக மாறக்கூடும். இன்று ஏற்பட்ட தடைகளை நாளை தோல்வியாக பார்க்காமல் நாளைய வெற்றிக்கான பாடமாக பார்க்கும் மனநிலை இவர்களுக்குள் இருந்தால் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் என்பது ஒரே மாதிரியாக நகரும் பாதையாக இருக்காது. பல புதிய வாய்ப்புகள் திறக்கும் பாதையாக இருக்கக்கூடும். இதுவரை முயற்சி செய்து பலன் கிடைக்காமல் இருந்த ஒரு விஷயத்தில் மீண்டும் வாய்ப்புகள் உருவாகலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கலாம். புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்புகள் உருவாகலாம். தொலைதூர தொடர்புகள் மூலமாக பயன் கிடைக்கலாம். இதுவரை சிறியதாக இருந்த தொழில் படிப்படியாக விரிவடையலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழலும் உருவாகலாம். குறிப்பாக தங்களுடைய திறமையை ஒரே துறையில் மட்டுப்படுத்தாமல் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு செயல்படுபவர்களுக்கு எதிர்காலத்தில் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். வாழ்க்கையின் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்று பயப்படுவதற்கு பதிலாக அடுத்த கட்டத்தை நாமே எப்படி உருவாக்கப் போகிறோம் என்ற சிந்தனையுடன் செயல்படுவது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரும். மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக இருப்பது பல நேரங்களில் வெளியில் எடுக்கும் மனிதர்கள் அல்ல, உங்களுடைய மனதில் ஒரே நேரத்தில் ஓடும் அதிகமான எண்ணங்களாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை தொடங்கிவிட்டு இன்னொரு விஷயத்தை நினைத்து அதற்கு செல்லும் பழக்கத்தை கட்டுப்படுத்தினால் உங்கள் திறமை இன்னும் பல மடங்கு வெளிப்படும். நீங்கள் நினைப்பதை செயல்படுத்தும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். யாருடைய வார்த்தைகளையும் உடனடியாக நம்பாமல் உங்கள் அனுபவத்தின் மூலம் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். பணம் கிடைக்கும் போது சேமிப்பையும் நினைத்து வைத்து கொள்ளுங்கள். வெற்றி கிடைக்கும் போது பணிவையும் கைவிடாதீர்கள். தோல்வி வந்தால் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களிடம் இருக்கும் அறிவு, பேச்சுத்திறன், தொடர்புகளை உருவாக்கும் திறன், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை ஆகியவை மிகப்பெரிய பலங்கள். அவற்றை சரியான திசையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நான் இவ்வளவு தூரம் வருவேன் என்று நினைக்கவே இல்லை என்று நீங்களே பெருமையாக திரும்பி பார்க்கும் நிலை உருவாகலாம். மிதுனம் ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் இனி வரும் காலம் மன நிம்மதிகளையும் புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகளையும் உழைப்புக்கான பலனையும் கொண்டு வரட்டும். இதுவரை தாமதமான நல்ல காரியங்கள் வேகமாக நடைபெறட்டும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பணவரவு கைக்கு வரட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகட்டும். சொந்த வீடு, நிலம், வாகனம் வாங்கும் கனவுகள் நனவாகட்டும். தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் பெருகட்டும். வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டும் கிடைக்கட்டும். முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கதவுகள் திறக்கட்டும். உங்களை விட்டு விலகிய நல்ல வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரட்டும். உங்களை குறைத்து மதித்தவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியக்கும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயரட்டும். பணம், புகழ், பதவி, சொத்து, குடும்ப சந்தோஷம், மன நிம்மதி, நல்ல மனிதர்களின் ஆதரவு இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கட்டும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனிவரும் ஒவ்வொரு புதிய நாளும் புதிய நம்பிக்கைகளையும் புதிய முயற்சிகளையும் புதிய வெற்றிகளையும் கொண்டு வரட்டும். வாழ்க வளமுடன், வளர்க செல்வமுடன், பெருகட்டும் அதிர்ஷ்டம்.
மேலும் மிதுனம் ராசிக்காரிடம் வெளியில் அனைவருக்கும் தெரியாத பல திறமைகள் இருக்கும். குறிப்பாக ஒரு விஷயத்தை மற்றவர்களை விட வேகமாக புரிந்து கொள்வது, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வது, ஒருவரிடம் பேசும்போது அவருடைய மனநிலைக்கு ஏற்ப வார்த்தைகளை தேர்வு செய்வது போன்ற திறமைகள் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கலாம். பலர் இவர்களை சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கும் போது அவர்கள் மனதிற்குள் மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்கி கொண்டிருப்பார்கள். தங்களுடைய திறமையை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். சில நேரங்களில் இவர்களே தங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிடுவார்கள். ஆனால் வாழ்க்கை அவர்களை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நிறுத்தும் போது இதை நம்மால் செய்ய முடியுமா என்று நினைத்த விஷயத்தையே சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் இவர்களிடம் வெளிப்படும். குறிப்பாக பேச்சு, எழுத்து, கணக்கீடு, வியாபார நுணுக்கம், மனிதர்களை அணுகுமுறை, தகவல்களை சேகரித்து முடிவெடுக்கும் திறன் போன்றவை இவர்களுடைய மறைமுக பலங்களாக மாறலாம். இந்த திறமைகளை ஒரு குறிப்பிட்ட திசையில் தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தால் சாதாரண வாழ்க்கையை விட மிகப்பெரிய உயரத்தை நோக்கி செல்லும் வாய்ப்புகள் உருவாகலாம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒரே வேளையில் பல ஆண்டுகள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் இதைவிட இன்னும் சிறப்பாக ஏதாவது செய்ய முடியுமா என்ற எண்ணம் வருவது இயல்பாக இருக்கலாம். அந்த எண்ணத்தை பயமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவசர முடிவாகவும் மாற்றக்கூடாது. புதிய வேலை, புதிய நிறுவனம், புதிய தொழில், கூடுதல் வருமானம் தரும் பக்கம் தொழில் என பல வாய்ப்புகள் உருவாகும் போது ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து எந்த வழியில் நிலையான வளர்ச்சி கிடைக்கும் என்பதை தேர்வு செய்வது மிக மிக நல்லது. குறிப்பாக தொடர்புகள் மூலமாக கிடைக்கும் வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாமல் பயன்படுத்த வேண்டும். ஒருவருடைய அறிமுகம் மூலமாக கிடைக்கும் ஒரு சிறிய வாய்ப்பு எதிர்காலத்தில் மிகப்பெரிய தொழில் தொடர்பாக மாறக்கூடும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு தங்களுடைய திறமைகளை புதுப்பித்து புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு முயற்சி செய்வது நல்ல பலனை தரலாம். தொழிலில் இருப்பவர்கள் ஒரே வருமானத்தை மட்டும் நம்பாமல் தங்களுடைய அனுபவத்தை வைத்து கூடுதல் வருமான பாதைகளை உருவாக்குவது எதிர்கால பாதுகாப்பை அதிகரிக்கும். அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் பணம் சம்பாதிப்பதற்காக அதிகமாக உழைத்தும் எதிர்பார்க்காத அளவுக்கு சேமிக்க முடியாமல் போகலாம். பணம் வந்தவுடன் ஏதாவது செலவு வந்து நிற்கலாம். ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பணத்தை சம்பாதிப்பதோடு மட்டுமில்லாமல் அதை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை கற்றுக்கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகலாம். அதே போலதான் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கலாம். ஆரம்பத்தில் உங்களுடைய திறமையை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கலாம். நீங்கள் செல்லும் முயற்சியை சிறியதாக நினைப்பவர்களும் இருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருந்தால் இவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூட சிலர் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பேசுவதை காட்டிலும் செயலால் பதில் கொடுக்கும் நேரம் வந்தால் அதுவே உங்களுடைய மிகப்பெரிய வெற்றியாக மாறும். ஒருவரை நிரூபிப்பதற்காக வாழ்க்கையை நடத்த வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய முன்னேற்றமே உங்களுடைய பதிலாக இருக்கட்டும். இன்று உங்களை சாதாரணமாக பார்க்கும் ஒருவர் நாளை உங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். குறிப்பாக நீண்ட காலமாக பொறுமையாக உழைத்தவர்களுக்கு தங்களுடைய உழைப்பின் மதிப்பு வெளிப்படும் தருணம் வரும். அப்போது கடந்த காலத்தில் சந்தித்த அவமானங்களையும் தடைகளையும் நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக அவை அனைத்தும் உங்களை வலிமையாக்கிய படிகள்தான் என்பதை உணர்வீர்கள். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது வெறும் உறவு மட்டும் அல்ல, பொறுப்பும் கூட. குடும்பத்தில் யாருக்காவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை தீர்க்க முயற்சிகள் செய்வார்கள். அனைவருக்கும் நடுவில் நின்று பேசுவது, சமாதானப்படுத்துவது, தேவையான நேரத்தில் உதவுவது போன்ற பணிகளை பல நேரங்களில் இவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். இதனால் சில சமயங்களில் அவர்களுடைய சொந்த மன அழுத்தத்தை யாரிடமும் சொல்லாமல் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் குடும்பத்தை பார்த்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் உங்களுடைய மன நிம்மதிகளையும் பாதுகாப்பது முக்கியம். எதிர்காலத்தில் குடும்பத்திற்காக எடுத்த சில முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். குழந்தைகளின் கல்வி அல்லது எதிர்காலம் தொடர்பாக நல்ல முடிவுகள் எடுக்கப்படலாம். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த ஒரு மனக்கசப்பு கூட பேச்சுவார்த்தை மூலம் குறையக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை தரத்தை படிப்படியாக உயர்த்த வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஒரு கட்டத்தில் புதிய வாகனம் வாங்க வேண்டும், வீட்டை மாற்ற வேண்டும், வீட்டை புதுப்பிக்க வேண்டும், குடும்பத்திற்காக புதிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற எண்ணம் உருவாகலாம். இவை வெறும் ஆசைகளாக மட்டுமில்லாமல் திட்டமிட்டு செயல்பட்டால் நிறைவேற்றக்கூடிய இலக்குகளாக மாறலாம். குறிப்பாக தேவைக்கும் வருமானத்திற்கும் இடையில் சமநிலையை வைத்துக்கொண்டு வாகனம் அல்லது பெரிய பொறுப்புகளை வாங்குவதும் நல்லது. மற்றவர்களை பார்த்து போட்டியாக வாங்குவதற்கு பதிலாக தங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ற முடிவை எடுப்பதே சிறந்தது. நீங்கள் உழைத்து வாங்கும் ஒவ்வொரு பொருளும் உங்களுடைய வெற்றியின் அடையாளமாக மாறும். மிதுனம் ராசிக்காரர்களின் மனம் எப்போதும் பல விஷயங்களை சிந்தித்து கொண்டிருப்பதால் மனதிற்கு அமைதி தரும் செயல்களில் ஈடுபடுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கோவில் வழிபாடு, தியானம், இறை நம்பிக்கை, நல்ல மனிதர்களுடன் பழகுதல், இயற்கையுடன் நேரம் செலவிடுதல் போன்றவை மன அழுத்தத்தை குறைக்க உதவலாம். குறிப்பாக எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பு சிறிது நேரம் அமைதியாக யோசிப்பதும் நல்லது. நம்பிக்கையுடன் செய்யும் பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகளை மன அமைதிக்கான ஆன்மீக நடைமுறையாக எடுத்து கொள்ளலாம். புதன்கிழமைகளில் விநாயகர் அல்லது பெருமாள் வழிபாடு செய்வது
பச்சை பயிறு போன்றவற்றை தானமாக வழங்குவது போன்ற பாரம்பரிய பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்யலாம். பரிகாரம் என்பது வாழ்க்கையில் முயற்சிக்கு மாற்றாக அல்ல, மன உறுதிகளையும் நல்ல எண்ணத்தையும் வளர்க்கும் ஒரு ஆன்மீக வழியாகவே எடுத்துக்கொள்வது மிக மிகச் சிறந்தது. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் மிகப்பெரிய விஷயம் வெளியிலிருந்து வரும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கும் தெளிவான முடிவுகள் தான். ஒரே நேரத்தில் 10 விஷயங்களை நினைத்து கொண்டு எந்த ஒன்றையும் முழுமையாக முடிக்காமல் இருப்பதை விட ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அதை முழுமையாக முடிப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை மீண்டும் நினைத்து உங்களை நீங்களே தடுக்காதீர்கள். உங்களை விட்டு சென்றவர்கள், உங்களை குறைத்து பேசியவர்கள், உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் ஆகியவற்றை நினைத்து உங்கள் எதிர்காலத்தை வீணாக்க வேண்டாம். உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் வளர்ச்சியில் இருக்கட்டும். நேற்றைய மிதுனம் வேறு, நாளைய மிதுனம் வேறு. இன்னும் வலிமையாக இருக்க வேண்டும். அந்த மாற்றத்தை உருவாக்கும் சக்தி உங்களிடமே இருக்கிறது. உங்களுடைய வெற்றியின் ரகசியம் ஒரே ஒரு விஷயத்தில் இல்லை. அறிவை வளர்த்துக் கொள்வது, நல்ல மனிதர்களுடன் தொடர்பை உருவாக்குவது, வாய்ப்புகளை கவனிப்பது, பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவது, தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்காமல் இருப்பது, ஒரு இலக்கில் தொடர்ந்து முயற்சி செய்வது. இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உருவாகும். உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் திறமைகளை சரியாக பயன்படுத்தாமல் புதிய அதிர்ஷ்டத்தை மட்டும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்கள் பேச்சு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், உங்கள் தொடர்பு ஒரு கதவாக இருக்கலாம், உங்கள் அனுபவம் ஒரு முதலீடாக இருக்கலாம், உங்கள் முயற்சி உங்கள் எதிர்காலத்தின் அடித்தளமாக இருக்கலாம். அந்த நான்கையும் சரியாக இணைத்தால் வாழ்க்கையில் உயரத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் நாம் எதிர்பார்த்த நேரத்தில் வராது, நாம் எதிர்பார்க்காத நேரத்தில்தான் வந்து கதவை தட்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு விஷயம் தாமதமாகி கொண்டிருந்தாலும் திடீரென்று ஒரு புதிய நபரின் அறிமுகம், ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு நண்பரின் பரிந்துரை, பழைய தொடர்பு மீண்டும் ஏற்படுவது அல்லது இதுவரை நீங்கள் கவனிக்காத ஒரு வாய்ப்பு ஆகியவற்றின் மூலம் புதிய பாதை திறக்கலாம். குறிப்பாக இது நமக்கு கிடைக்குமா என்று சந்தேகப்பட்ட ஒரு விஷயமே எதிர்பாராத விதமாக சாதகமாக மாறும். அனுபவம் இருக்கலாம். அதனால் எந்த ஒரு வாய்ப்பையும் ஆரம்பத்திலேயே சிறியதாக நினைத்து நிராகரிக்காமல் அதன் பின்னால் எடுக்கும் சாத்தியங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகும் வாய்ப்பு ஆரம்பத்தில் மிகவும் சாதாரணமாக தோன்றக்கூடும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பணம் சம்பாதிப்பதை விட தங்களுடைய பெயருக்கும் திறமைக்கும் மதிப்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். இதுவரை நீங்கள் செய்த உழைப்பை சிலர் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் தரமான பணிகளை செய்து வந்தால் ஒரு கட்டத்தில் உங்களை தேடி வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். நீங்கள் கூறும் கருத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கலாம். உங்களுடைய அனுபவத்தை மற்றவர்கள் ஆலோசனைகளாக கேட்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் உருவாகலாம். வேலை செய்பவர்களுக்கு மேலதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம். இதுதான் பணத்தை விட பெரிய சொத்து. ஏனென்றால் நல்ல பெயர் உருவான பிறகு அதிலிருந்து பல பொருளாதார வாய்ப்புகள் உருவாக முடியும். எனவே உடனடி லாபத்தை மட்டும் பார்க்காமல் நீண்ட காலத்திற்கு உங்களுடைய நம்பகத்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் போது செலவுகளும் அதிகரிப்பது சில நேரங்களில் நடைபெறலாம். குடும்ப தேவைகள், வாகனம், வீடு, குழந்தைகளின் கல்வி, உறவினர்களுக்கான உதவி என பல காரணங்களால் பணம் கையில் நிலைக்காமல் போகலாம். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு எவ்வளவு சம்பாதித்தோம் என்பதற்கு பதிலாக எவ்வளவு பாதுகாத்தோம் என்பதுதான் முக்கியம் என்பதை உணர்வீர்கள். அந்த உணர்வு வந்தவுடன் உங்கள் பொருளாதார வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேமிக்கும் பழக்கம், தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது, கடன் தொடர்பான முடிவுகளில் கவனம் செலுத்துவது, முதலீடுகளை பற்றி நன்றாக புரிந்து கொண்டு செயல்படுவது போன்றவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பை உருவாக்கும். இன்று நீங்கள் சேமிக்கும் ஒரு சிறிய தொகை நாளை ஒரு பெரிய தொகையாக சமாளிக்கும் வலிமையாக மாறலாம். மிதுனம் ராசிக்காரர்களின் மனதில் ஒரு கட்டத்தில் நமக்கென்று ஒரு வீடு வேண்டும் என்ற ஆசை மிகவும் வலுவாக உருவாகலாம். வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஏற்கனவே வீடு இருப்பவர்கள் அதை விரிவுபடுத்த வேண்டும் அல்லது புதிய இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று நினைக்கலாம். இந்த கனவு வெறும் கட்டிடத்தை பற்றியது அல்ல, குடும்பத்திற்கு ஒரு நிலையான பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதன் பின்னால் இருக்கும் உணர்வு. அதனால் இந்த முயற்சியில் அவசரப்படாமல் வருமானம், சேமிப்பு, கடன் திறன், ஆவணங்கள், இடத்தின் எதிர்கால மதிப்பு ஆகியவற்றை ஆராய்ந்து முடிவெடுப்பதும் நல்லது. உழைப்பின் மூலம் வாங்கப்படும் சொந்த வீடு உங்களுக்கு வெறும் சொத்தாக இல்லாமல் பல ஆண்டுகள் உழைத்ததற்கான ஒரு நினைவு சின்னமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வசதிகளை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். புதிய இருசக்கர வாகனம், கார் அல்லது குடும்பத்தின் தேவைக்கேற்ற வாகனம் வாங்கும் எண்ணம் உருவாகலாம். அதே போல வீட்டில் புதிய பொருட்கள் வாங்குவது, வீட்டை புதுப்பிப்பது, தொழிலுக்கு தேவையான சாதகங்களை வாங்குவது போன்ற செயல்களும் நடைபெறலாம். ஆனால் முக்கியமான விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது நல்லது, ஆனால் அதற்காக பொருளாதார அழுத்தத்தை உருவாக்கி கொள்வதும் நல்லதல்ல. உங்கள் வருமானத்திற்கு ஏற்ற வகையில் திட்டமிட்டு வாங்கும் ஒவ்வொரு பொருளும் எதிர்காலத்தில் மகிழ்ச்சிகளை
தரும். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு முடிவெடுப்பதை தவிர்த்து உங்கள் குடும்பத்தின் உண்மையான தேவைகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுங்கள். மிதுனம் ராசிக்காரர்களை உங்களை பற்றி தவறாக நினைப்பவர்கள் இருந்தால் அவர்களிடம் நீண்ட விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய பதில். நீங்கள் செய்யும் வேலை, அடையும் முன்னேற்றம், உருவாக்கும் சொத்து, குடும்பத்தில் பெறும் மதிப்பு, சமூகத்தில் உருவாகும் நல்ல பெயர் ஆகியவையே உங்களுக்காக பேசட்டும். கடந்த காலத்தில் உங்களை குறைத்து மதித்தவர்களை மாற்றுவதற்காக உங்கள் வாழ்க்கையை செலவிட வேண்டாம். உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் நகரும் போது தேவையில்லாத விவாதங்கள் தானாகவே பின்னால் சென்றுவிடும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும் போது உங்களை விமர்சித்தவர்களின் வார்த்தைகளை விட உங்கள் சொந்த முயற்சியின் பலன் மிகப்பெரியதாக இருக்கும். சரி, வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன. நம்ம சேனலை பின்தொடருங்கள். அதிர்ஷ்டம் உங்களோடு.